சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று வெளியிட்டிருக்க வீடியோவில் மக்களிடம் முக்கிய வேண்டுகோள் ஒன்றை வச்சிருக்காரு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க பாதுகாப்பு படையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அந்த வகையில் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க கடலோரம் வாழும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினர் சைக்கிள் பேரணியை நடத்திட்டு வராங்க. 100க்கும் மேற்பட்ட CISF வீரர்கள் இந்த சைக்கிள் பேரணியில் பங்கேற்று மேற்கு வங்காளம் முதல் தமிழ்நாடு வரை உள்ள எல்லா இடத்துக்கும் சென்று வராங்க. தமிழ்நாட்டிற்கு அவர்கள் வரும்போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவர்களை ஊக்குவிக்குமாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்காரு. அதில் அவர் சொன்னது என்னன்னா, நம்ம நாட்டோட பெயர், நிம்மதி, சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டிற்குள்ளே புகுந்து கோர சம்பவங்களை செய்வாங்க. அதற்கு உதாரணம் மும்பையில் 26/11 நடந்த தற்கொலைப்படை தாக்குதல். அந்த சம்பவம் தான் கிட்டத்தட்ட 175 பேரோட உயிர் வாங்கிடுச்சு. இந்த கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் நடமாடினா அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த 100க்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை வீரர்கள் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் மேற்கு வங்காளத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பேரணியாக சென்று வருவாங்க. அவர்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது அவர்களை வரவேற்று முடிந்தால் அவர்களோடு கொஞ்சம் தூரம் சென்று உற்சாகப்படுத்துங்க என ரஜினி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் மட்டுமின்றி நடிகர்கள் அமீர் கான், மாதவன் ஆகியோரும் இந்த பேரணிக்கு ஆதரவு கோரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது தவிர கிரிக்கெட் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா, மகேந்திர சிங் தோனி ஆகியோரும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் நடத்தி வரும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களை ஊக்குவிச்சிருக்காங்க. மொத்தம் 25 நாட்கள் நடைபெறும் இந்த பேரணியில் 11 மாநிலங்களை சைக்கிளில் கடக்க இருக்காங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச ஆதரவை நீங்கள் கொடுங்க என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுமே பார்த்திங்கன்னா இதற்காக ஆதரவு தரணும். ஏன்னா பயங்கரவாதிகளோட ஊடுருவலை தடுத்தாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நாம் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.